ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத அனைவருக்குமே தெரியும் இல்லையா? வந்து பார்த்தீங்கன்னா அனைவருமே ஆவலுடன் இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டுநருக்கான ரிசல்ட்டுக்காக தான் தமிழக முழுவதுமே இருக்கக்கூடிய ரேஷன் கடை தேர்வாளர்கள் அனைவருமே காத்துட்டு இருக்கீங்க. அதுக்கு தகுந்த ஒரு சூப்பரான அப்டேட் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் அனைவருமே எதிர்பார்த்த ரிசல்ட்டு இன்றும் சில மாவட்டங்களுக்கு அப்டேட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று அப்டேட் ஆகுதா அப்படின்றத நாம் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இருந்தாலும் இந்த ரிசல்ட்டு இந்த மாதமாச்சு வந்து வெளியாகுமா? ரிசல்ட்டு வரத்துக்கான எதனால் வந்து இவ்வளோ டிலே ஆகுது? இருந்தாலும் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எப்போ அப்டேட் ஆகும்? இன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த செலக்ட் ஆனவங்களுக்கு எஸ்எம்எஸ் மெயில் மூலமாக ரிசல்ட்டு அப்டேட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வெளியாகுதா அப்படியே உண்மையான தகவலா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இருந்தாலும் இன்று டிஆர்ஆர்பி சும்மா கால் பண்ணி கேட்கும்போது என்ன தகவல் கொடுத்துருக்காங்க ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் வந்து என்ன தகவல் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முடிந்திருக்கா இல்லையா? எப்போ தான் ரிசல்ட் அப்டேட் ஆகும்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி லாஸ்ட் வீக் வந்து நடக்க போகுது. லாஸ்ட் வீக்கில் அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இதன் அடிப்படையை கொண்டு தான் இன்று சில மாவட்டங்களுக்கு அப்டேட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி வந்து சில பேருக்கு வந்து வெளியாகிருக்கு. இருந்தாலும் என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இருந்தாலும் இதில் செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடந்திருக்கு? இதில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்காச்சும் வந்து முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்களா? யாருக்காச்சும் யாராச்சும் வந்து ஸோ ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்களா? இப்படின்றலாம் சில பேருக்கு வந்து கேள்விகள் வந்து இருக்குது. இருந்தாலும் இந்த ரேஷன் கடை வேலையை பொறுத்தளவுக்கு சில பேருக்கு வந்து பெரிய டவுட்டாகவும் இருக்குது. இதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவரையுமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைவரையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3200 வேகன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2,90,000 பேருக்கு மேலே அப்ளை பண்ணியிருக்கீங்க. இதுக்கான ரிசல்ட் நேர்முக தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா நடந்து முடிந்திருக்கு இல்லையா? இதுக்கான ரிசல்ட்டுக்காக தான் அனைத்து தேர்வுகளும் வெயிட் பண்ணியிருக்கேன். அதுக்கான ரிசல்ட்டு இன்னைக்கு நாளைக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா? ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கனமழையின் காரணமாக தான் நம்மளுக்கு ரிசல்ட் கொஞ்சம் டிலே ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு வந்தது. அந்த பொங்கல் பரிசு காரணமாக இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அப்டேட் ஆகலை. ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு இன்று வெளியாகுமா அப்படின்ற அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஒரு அப்டேட் தான் வந்து வெளியாகிருக்கு. அதனால் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் பொங்கல் பரிசு நீங்கள் அதுக்குள்ளே வாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரி கூட்டுத்தரப்பு வந்து அறிவிப்பு வந்து கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் இதன் காரணமாக அதுக்குள்ளே ரிசல்ட்டு அப்டேட் ஆகுமா அப்படின்றதான் ஒரு பெரிய கேள்வியாகவே வந்து இருக்குது. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு அப்டேட் ஆகும். அதனால் இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டுநருக்கான நேர்முக தேர்வுக்கான ரிசல்ட்டு அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது அவங்களுக்குள்ளே ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 3-4 ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து செலெக்ஷன் ப்ராசஸே வந்து நடக்கும். ஃபைனல் லிஸ்ட்டு ஒன்றுன்னு ரெடி பண்ணுவாங்க. அந்த ஃபைனல் லிஸ்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிசல்ட்டாக பிடிஎஃபாக வந்து கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே 2 நிலை வந்து முடித்திருக்காங்க. 3வது நிலை வந்து ப்ராசஸிங்கில் வந்து இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிலைக்கும் ஒவ்வொரு இதெல்லாம் வந்து பார்ப்பாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வேலையை பொறுத்துக்கு இன்னும் ஒரு ப்ராசஸ் இருக்குது. இன்னும் ஒரு 2 நாட்களில் நம்மளுக்கு நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு வெளியாகலாம். ஜனவரி 25ஆம் தேதிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு அப்டேட் ஆகலாம். அதனால் அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான தகவல் தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நேற்று நாம் டிஆர் ஆஃபீஸ் மூலமாக கால் பண்ணி கேட்கும்போது என்ன தகவலெல்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பதிலும் வந்து சொல்ல மாட்றாங்க. ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸிங் தான் போயிட்டு இருக்குது அப்படின்னா, இன்னும் பொங்கல் பரிசு முடியல. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க, வாங்காதவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து திரும்பவும் கொடுக்குற மாதிரி வந்து இருக்கும். அதான் எந்தெந்த கடையில் வந்து என்ன எவ்வளோ இது இருக்குது இதெல்லாம் வந்து ப்ராசஸிங் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் 25க்கு மேலே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ளோசிங் வந்து முடிச்சுடுவாங்க. அதெல்லாம் கன்ஃபார்மாக நீங்கள் ஜனவரி லாஸ்ட் வீக்கில் கன்ஃபார்மாக ரிசல்ட் வெளியாகிடும். அப்படி இல்லை அப்படின்னா பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்கிலிருந்தே நீங்கள் எதிர்பார்த்த இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டுநருக்கான ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருக்க அனைத்து தேர்வாளர்களுக்குமே கூடிய வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அப்டேட் கொடுத்துருவாங்க. ரிசல்ட் அப்டேட் பண்ணுவாங்க. எதன் மூலமாக அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்றது தான் எல்லாருடைய கேள்வியாகவே இருக்குது. ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 2023 வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய
ஸோ அஃபீஷியலான வெப்சைட்லாம் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அப்டேட்டே வந்து ஸோ குடுத்தாங்க. ஸோ அதனால அவங்கவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட் இருக்கு இல்லையா? ஸோ இது மாரி வந்து சேல்ஸ்மேன் பேக்கர் இருக்கா சேல்ஸ்மேனுக்கான ரிசல்ட் குடுப்பாங்க. ஸோ இதுலருந்து பேக்கர் இதே மாரி இதே வெப்சைட்ல இதே பேஜில் தான் வந்து ஸோ குடுப்பாங்க. ஸோ அதனால எஸ்எம்எஸ் மூலமா, மெயில் மூலமா சில பேருக்கு வந்து எஸ்எம்எஸ் மூலம் மெயிலும் வந்து ஸோ வரலாம். குறுஞ்செய்திகள் வரலாம் அப்படின்ற மாரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அனைவரையுமே எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த நேர்முக தேர்வுக்கான ஸோ ரிசல்ட்டு கூடிய விரைவில் அப்டேட் குடுப்பாங்க. இருந்தாலும் சில மாவட்டங்களுக்கு நேர்முக தேர்வு வந்து அறிவிக்காமயே வந்து இருக்காங்க. ஸோ இன்னும் இன்டர்வியூலாம் நடக்கல. ஸோ எப்போ நடக்கும்? அவங்களுக்கெல்லாம் எப்போ நடக்கும்? ஸோ இதெல்லாம் முடித்துவிட்டு தான் நம்மளுக்கு ரிசல்ட்டு. ஸோ அப்டேட் வந்து வெளியாகுமா? அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்கவங்களுடைய தனிப்பட்ட ஒவ்வொரு மாவட்டமாக மெரிட் லிஸ்ட் தான் வந்து ரெடி பண்றாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தளவுக்கு ரெடியே இருந்தது அப்படின்னா, அந்த மாவட்டத்துக்கு அப்படியே வந்து ரிசல்ட் அப்டேட் வந்து ஸோ குடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாவட்டத்துக்கு அப்டேட் பண்றாங்க அப்படின்னா, 2, 3 நாட்கள் கூட ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஸோ ஆகலாம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாவட்டத்துக்கு அப்டேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதே மாரி தொடர்ந்து அடுத்த நாள் ஸோ அடுத்த நாள் இல்ல அடுத்த நாள் வந்து ஸோ ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு அப்படியே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதனால மாவட்ட வாரியா தான் அப்டேட் பண்ணுவாங்க. ஒரே மட்டா அனைவருக்குமே ரிசல்ட்ட பொறுத்தளவு அப்டேட் வந்து குடுக்க மாட்டாங்க. அந்த மாவட்டத்தில ரெடியா இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அடுத்த அவங்க ப்ராசஸ் வந்து முடித்துவிட்டு அனைத்தும் கரெக்ட்டா இருக்கா ஃபைனல் லிஸ்ட்ட வந்து நம்மளுக்கு ரிசல்ட்டாக வந்து குடுப்பாங்க. ஸோ அந்த ஃபைனல் லிஸ்ட்டு வருகின்ற ஜனவரி 25ஆம் தேதி அனைவருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்றும் சில மாவட்டங்களுக்கு அப்டேட் குடுக்குறாங்க அப்படின்ற மாரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, சில மாவட்டத்துக்குலாம் 10 வேகன்சி ஸோ ஒரு 15 வேகன்சிலாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் வந்து முடித்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஃபைனல் லிஸ்ட் ரெடியா தான் வந்து இருக்கு. அதனால நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் என்னைக்கு அப்டேட் வந்து வெளியாக போகுது? யாருக்கு வெளியாக போகுது அப்படின்றத ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வந்த உடனே நம்ம சேனலே வந்து அப்டேட் வந்து ஸோ குடுப்போம். இருந்தாலும் இதில செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடந்திருக்கு? எதன் பேஸ் பண்ணி அனைவருமே செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நேர்முகத் தேர்வு வந்து அட்டெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த நேர்முகத் தேர்வுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள வந்து சில பேரெல்லாம் கேள்விகள் கேட்டிருப்பாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா கேள்விகள் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பயே நினைச்சிருக்கலாம் நம்மளுக்கெல்லாம் வந்து இதில வந்து வாய்ப்புகள் கிடையாது அப்படின்ற மாரி. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, சில கேள்விகள் வந்து கேட்டிருப்பாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சொந்த ஊரு, ஸோ நீங்க வந்து எங்க இருக்கீங்க? ஸோ என்னென்ன படிச்சிருக்கீங்க? அதெல்லாம் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இந்த மாரி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ஸோ நம்மலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து வாய்ப்பே இல்ல நம்ம வரதுக்கு. சில பேருக்கு தான் கேள்விகள் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஏற்கனவே வந்து அவங்க பேசக்கூடிய இதைய பார்த்துவே, ஸோ நம்ம வந்து செலக்ட் ஆவோமா, ஆக மாட்டோமா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால பணப்புழப்பாடுகள் வந்து ஸோ அதில வந்து இருந்திருக்கலாம் அப்படின்ற மாரி ஸோ நம்மளே வந்து நினைத்துக்கலாம். ஸோ சரி ஓகே. ஸோ என்ன வேணாலும் நடக்கும். ஸோ இருந்தாலும் அந்த செலக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தளவுக்கு ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 50 மார்க் குடுத்துருப்பாங்க. உங்களுடைய கட் ஆஃப் வந்து ஒரு 50 மார்க். 2மே மெரிட் லிஸ்ட் பண்ணி தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 2வது ஷார்ட் லிஸ்ட் வந்து நடக்கும். நீங்க வந்து எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ் மூலமா வந்து பதிவு பண்ணியிருக்கீங்களா? இதெல்லாம் வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. இதெல்லாம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஸோ கன்ஃபார்மா நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு இதில வந்து உங்களுடைய நேம் லிஸ்ட் வந்து வந்துரும். ஸோ அதுக்கப்புறம் ரிசல்ட்டு வந்த உடனே எப்படி பார்ப்பது அப்படின்னா, ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஸோ ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும் இல்லையா? ஸோ ரிஜிஸ்டர் நம்பரு, ஸோ அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் நேமை வச்சு நீங்கள் வந்து பார்த்து அதில் வந்து தெரிஞ்சுக்கலாம். சரி ஓகே. ஸோ இன்னைக்கான ஸோ அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ அனைவருமே எதிர்பார்த்த ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு சில மாவட்டங்களுக்கு நாளை முதல் ரிசல்ட் அப்டேட் ஆகலாம் அப்படின்ற மாரி வந்து வெளியிட்டிருக்காங்க. சரி ஓகே. ஸோ இன்னைக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.